ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பிரியவாசனம். நீங்க வீட்டில் இருந்தபடியே திருச்செந்தூர் முருகப்பெருமான் நினைச்சு இப்படிப்பட்ட இந்த ஒரு மந்திர சொல்ல மட்டும் 3 முறை சொல்லிடுங்க. முருகப்பெருமானை வேண்டி நம்ம ஒரு மந்திர சொல்ல சொல்றோம், முருகப்பெருமான் வேண்டி நம்ம ஒரு ஆசையில ஒரு நினைச்சு ஒரு விஷயத்த சொல்றோம் அப்படின்னா முருகப்பெருமான் நமக்காக எதை வேணாலும் நிறைவேற்றி கொடுப்பார். முருகப்பெருமானுடைய சக்தி அந்த அளவுக்கு அதிகம். திருச்செந்தூர் முருகப்பெருமானை சந்திக்க எப்பவுமே நம்ம ஆவலா காத்திருப்போம். ஆனா இப்ப நீங்க நல்லா சொல்லுங்க, மனசார சொல்லுங்க, நீங்க போகணும்னு நினைப்பீங்க. ஆனா கோவில் வரைக்கும் போவீங்க, ஆனா முருகப்பெருமானை சந்திக்காமலே வந்துருவீங்க. அதற்கு முழு முதல் காரணமே அந்த முருகப்பெருமான் உங்களை சந்திக்க கூப்பிடல. நீங்க தான் போறீங்க. அவங்க உங்களை அவமதிக்காரு. அதாவது நீங்க வேண்டாம், என்னை பார்க்க வர வேண்டாம், உங்களுக்கான நேரம் இது இல்லை அப்படின்றத சொல்லி உங்களை அவரை பார்க்க விடாம தடுக்கிறார். புரியுதுங்களா? அதனாலதான் இப்ப வரைக்கும் நீங்க அவரை பார்க்க போறீங்க, ஆனா பார்க்க முடியாமலே திரும்ப வரக்கூடிய அந்த ஒரு அவலநிலைக்கான காரணம் இதுதாங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முருகப்பெருமானை சந்திக்க போய் பார்க்க முடியாம வரீங்கன்னா அது முழுக்க முழுக்க இதுதான் ஒரு காரணம். சரி, இனியாச்சு நீங்க முருகப்பெருமானை நேர்ல சந்திக்க முடியாம போனாலும் பரவாயில்லைங்க, அவருடைய ஆசீர்வாதத்தையாச்சும் பெறணும்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட உங்களுக்கு வீட்டில் வச்சுங்க, நீங்க கோவிலுக்கெல்லாம் போய் தேடி கஷ்டப்பட்டு அவ்வளோ நேரம் அழைஞ்சு பார்க்க வேண்டாம். வீட்டில் வச்சு முருகப்பெருமானை நம்பி முருகப்பெருமான் மேல ஒரு பாரத்தை போட்டு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க இந்த ஒரு மந்திரத்தை சொன்னாலே போதுங்க. முருகப்பெருமானை நீங்க அங்க போய் பார்த்துட்டு வந்ததுக்கு சமமா சக்தி வாய்ந்த ஒரு மந்திர சொல்லா இது அமையும். எதிர்பார்க்காத ஒரு மாற்றத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில இவ்வளவு காலங்கள் நீங்க அனுபவிச்ச கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருந்தும் ஒரு தீர்வை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னா அது இதுவாகவே இருக்குங்க. நீங்க எதை பத்தியுமே பெருசா யோசிக்க வேண்டாம். முழு நம்பிக்கையோட இதை செஞ்சு பாருங்களேன். உங்க வாழ்க்கையில நீங்க எது எல்லாத்தையுமே இழந்துட்டேங்கன்னு சொல்லி வருத்தப்பட்டீங்களோ, எந்த ஒரு விஷயம்லாம் உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கலன்னு சொல்லி அழுது கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்களோ அது அனைத்தையுமே முருகப்பெருமான் உங்களுக்கு கொடுப்பார். முக்கியமா சொல்ல போனா நிறைய பேர் முருகப்பெருமானை வேண்டதுக்கே பயப்படுவாங்க. ஏன்னா முருகப்பெருமானுடைய திருவடியால நம்ம சிக்கிப்போம், முருகப்பெருமான் நம்ம கிட்ட விளையாடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமான் மேல அந்த ஒரு ஆசையை வைக்கவே மாட்டாங்க. ஆனா அப்படிப்பட்ட முருகப்பெருமான் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கான மாற்றத்தை கொடுக்கதாங்க வந்திருக்காரு. அதனால நீங்க வீட்டுல வச்சே முருகப்பெருமானை வேண்டி இப்படிப்பட்ட இந்த ஒரு மந்திரத்தை 3 முறை சொல்லுங்க. உங்களுடைய வாழ்க்கையில இது மிகப்பெரிய மாறுதலையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். சரி, இப்போ நீங்க எந்த ஒரு மந்திரத்தை சொல்ல போறீங்க, எப்படிப்பட்ட மந்திரம் அப்படின்ற கேள்வி இருக்கும்ல, நான் தெளிவாவே சொல்றேங்க. பொறுமையாவே யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா சொன்னாலே போதுங்க. கண்டிப்பா இது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் சொல்ல வேண்டிய அந்த மந்திர சொல் இதுதான். பொறுமையா சொல்லுங்க. அதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல் விஷயம், உங்களுடைய வாழ்க்கையில இதை நீங்க சொல்றீங்கன்ற போது நீங்க மட்டும் இல்லைங்க, உங்களுடைய பிள்ளைகள் குடும்பத்தார்கள்னு யார் வேணாலும் சொல்லலாங்க. ஆனா இது சொல்லி முடிக்கும் போது இதனுடைய பலன் மிகப்பெரிய அளவில் இருக்கும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. நீங்க சொல்ல வேண்டிய அந்த மிகவும் சக்தி வாய்ந்த மந்திர சொல் இதுதான். நான் சொல்றேன், எங்களுடைய சொல்லுங்க. ஓம் ஷௌம் சரவணபவ. ஓம் ஷௌம் சரவணபவ. ஓம் ஷௌம் சரவணபவ. இந்த ஒரு வார்த்தை மந்திர சொல்ல மட்டும் நீங்க வெறும் 3 முறை, ரொம்பலாம் இல்லைங்க, ரொம்ப யோசிச்சு நீங்களே உங்களை போட்டு குழப்பிக்கவே வேண்டாங்க. ரொம்ப எளிமையான ஆனா மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு மந்திர சொல். இப்படிப்பட்ட ஒரு மந்திர சொல்ல நீங்க சொல்லி முடிச்சிங்க அப்படின்னாலே போதுங்க. உங்க வாழ்க்கையில இவ்வளவு காலங்கள் நீங்க பார்த்த துன்பங்கள் கஷ்டங்கள் இருந்து, இவ்வளவு நாட்கள் நீங்க அனுபவிச்ச பிரச்சனைகள் இருந்து முழு முதல் மாற்றத்தை இது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும். கட்டாயமா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த உங்களுடைய வீடுகளில் இருந்தபடியே நீங்க சொல்லுங்க போதும். நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில இது நன்மைகளையும் நல்லதையும் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும். எதிர்பார்த்தது போல் உங்களுடைய வாழ்க்கை அமைவதற்கும் எதிர்பார்த்ததை விட சிறப்பான ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ்வதற்குமான சக்தி வாய்ந்த எளிமையான ஒரு பரிகாரம் அது இதுவாக இருக்குங்க. கண்டிப்பா நீங்க இப்படிப்பட்ட மந்திர சொல்ல வீட்டில் இருந்தபடியே முருகப்பெருமான் சொல்லுங்க. கட்டாயம் நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு சொல்லுவாருங்க, நல்லதே நடக்கட்டும். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. நன்றி, வணக்கம்.